ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லதா. இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, என்னோட யூனிக் ட்ரெஸ்ஸஸ் தான். ஒன்றும் இல்லை, ரொம்ப யூனிக் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. சாரீஸை வந்து இந்த மாதிரி கவுனாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ அதை பற்றி ஒரு vlog. இது வந்து ஆக்சுவலி என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸில் இருக்கிற நிறைய பேர் வந்து இதை பற்றி ஒரு கண்டென்ட் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் போடுறேன்ட்டு. அண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸும் கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவும் இந்த கண்டென்ட். ஜென்ரலி வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம், ஒரு சின்ன பார்ட்டி கிளம்புறோம், சாரீ போட்டுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது ப்ராப்பராக வரணும்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு விஷயம். சாரீ போட்டுக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நான் அவங்கள மீன் பண்ணலை, நியூ பிகினர்ஸ், இப்போ என்ன மாதிரி பர்சனை தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கிராண்டான சாரீ, இந்த சாரீ ஆக்சுவலி ஒரு பயங்கர ஹெவி சாரீ, பார்ட்டி வேரா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது இது ஜார்ஜெட் மெட்டீரியல், பட் எப்படி ஹேங் ஆகுது பாருங்க. இந்த ஒர்க் வந்து அவ்வளோ ஹெவி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. இப்போ இந்த சாரியை நான் கவுனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே போட்டு ஒரு 5 minutes கிளம்பிடலாம். நம்ம அதே பார்ட்டி லுக் நமக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த vlog. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்ம இந்த சாரியை தான் பார்க்க போறோம். இந்த சாரியை வந்து நம்ம கவுனா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஹெவி எம்ப்ராய்டரி சாரி, ஜார்ஜெட் மெட்டீரியல். இது ஜார்ஜெட்ல பயங்கர ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கு. அதாவது ஃபுல் சைடும், பின்னாடியும் இருக்கு முன்னாடியும் இருக்கு, இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹெவி ஒர்க் சாரி. இது இங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. அதான் பல்லு டிசைனை வந்து, அதான் பார்டர் இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு, பல்லுவையும் இங்கே வச்சாச்சு. ஸோ இது வந்து இப்போ ப்ராப்பரான ஒரு பார்ட்டி வேராகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டிஃபிகல்ட்டாக எடுத்து சாரியை எடுத்து கட்டவும் தேவையில்லை. ஈஸியாக இதை கட்டிட்டு போயிடலாம். ஒரு 5 minutes போட்டுடலாம். அதே பார்ட்டி லுக் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டி லுக் ட்ரெஸ் வந்துடும் நமக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக போட்டு போகலாம். ஒரு ஈவினிங் வேறு, அதாவது டார்க் கலர்ஸ் ஜென்ரலி ஈவினிங் வேரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இது ஒரு ஈவினிங் வேர் ட்ரெஸ்ஸு. ஈவினிங் வேராகவும் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால், உங்களோட சாய்ஸ் தான். I would suggest to go for a evening wear. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒர்க்கா. இது ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டி ட்ரெஸ். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் இது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ வேரிங் இட் அஸ் அ சாரி, நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா சூப்பராக போட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணுறதுக்கு ஜிப்பும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ லெங்க்தியாக ஜிப்பும் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஹுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹெவி ட்ரெஸ்ஸஸ்னால் எப்போவுமே ஹுக் கொடுக்குறது பெட்டர் அலாங் வித் ஜிப். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலி இங்கேயும் நம்ம வந்து ஒரு லாக் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம அந்த இன்னர்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இதில் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஏன்னா இதோட நெக் பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஸ்கொயர் நெக் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு பேக்கில் ரவுண்ட் நெக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பர்ஃபெக்டாக நமக்கு உட்காரும். ஷோல்டர் இறங்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படின்னும் போது இது தேவை இருக்காது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் டு பி உங்களுக்கு வந்து இங்கேயும், அதாவது நெக் ரீஜனில், அதாவது இந்த இடத்துல இந்த பார்டர்லேயும் உங்களுக்கு ஹெவி ஒர்க் இருந்ததுன்னா அப்போ இப்படி நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு ஹுக் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சாரி, இந்த சாரியை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு கவுனா. இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியலோட சாரி, நல்லா பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணியிருக்கு. பயங்கர ஹெவி சாரி. இதுவும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, செம்ம ஹெவி. இது தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஹெவி ஒர்க்கான ட்ரெஸ்ஸு நம்ம இப்படி கவுனாக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ வைடாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரில்ஸும் நிறைய கிடைக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு காம்பேக்ட் லுக் தான் தரும், ரொம்ப ப்ராடாக தராது. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் இப்படி கொடுக்குறதால, இங்கேயும் ஒரு பேட்டர்ன் கொடுக்குறதால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி அதே மாதிரி ஹுக் கொடுத்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. சைட்லேயே இங்கே வந்து லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல்லான
ஒரு சில்க் சாரியை வந்து நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கவுனை. இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் சில்க் சாரி. இதை வந்து இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகான சாரி, கலரும் அவ்வளோ பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து டார்க் ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர். இது அழகான ஒரு பார்ட்டிக்கு போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துட்டு பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதை நான் நிறைய அக்கேஷன்ஸ்க்கு போட்டாச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங். அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த ஹிப் ரீஜன் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் கொடுக்கல. இந்த டாசல் டிசைனே பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக ரிச்சாக கொடுத்துருக்காங்க. டாசல்ஸ் பாருங்கள். இங்கே வந்து அந்த பார்டர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இங்கே பார்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே பயங்கர ரிச்சாக லுக் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்டர் ஒரு கலர், இங்கே அடிஷ்னலாக ஒரு கிளாத் கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்க இன்னும் ரிச்சாக தெரியுது. சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சிந்தட்டிக் சாரீ. இந்த சாரீ வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான சாரீ. ஏன்னா இது எங்கள் அம்மாவோட சாரீ. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ. நிறைய அக்கேஷன்ஸில் போட்டிருக்காங்க. இது ஒரு சிந்தட்டிக் சாரீ. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போடவே. அம்மாவோட ஞாபகம் இது எப்போ போட்டாலும். இது போடும்போதெல்லாம் அம்மா இல்லைன்னு சொல்லி யோசிக்கவே முடியாது. அம்மா கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து அழகாக ஒரு கவுன் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அடிக்கடி நான் இதை யூஸ் பண்ணுறேன். சாரியாக போட்டோன்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் கவுனாக போடுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை கவுனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒர்க் பாருங்கள். அவ்வளோ அழகாக லேஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்து இந்த சாரியை அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஓல்ட் சாரி. ஒரு எப்படியும் ஒரு 30 வருஷம் சாரி இது அம்மாவோடது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க முடியுது. இந்த மாதிரி டெய்லர்ஸும் இருக்காங்க. அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இந்த ஒர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க ஒர்க் ஒரு சிம்பிளான லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல். அவ்வளோ ரிச் லுக் தரும். இது போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான வைன் ரெட்ல பிளாக் கலர். ப்ராப்பராக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி அக்கேஷனல் வேர் தான் இது. அக்கேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபில்ஸ் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. சூப்பராக இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்க்க. இந்த ஒர்க்கும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இதுலேயே வந்தது, சாரிலேயே வந்தது. சாரியோட பல்லுவில், சாரியோட சைட்லலாம் இந்த டிசைன்ஸ் இருந்தது. அதெல்லாம் அவங்க இப்படி கொடுத்துட்டாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சாரியோட பல்லுவை வந்து ஃபுல்லாக மேலே போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பார்ட்டி வேர் ட்ரெஸ். அக்கேஷன்ஸ்க்கு பியூட்டிஃபுல்லாக சூட் ஆகும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிந்தட்டிக் சாரீ தான். ஜார்ஜெட் மெட்டீரியல். ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குது. அண்ட் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்டு ரெட் ஃப்ளவர்ஸ் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஸோ இதையும் வந்து சிம்பிளான ஒரு இங்கே பாருங்கள் ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. ரெட்டில் ஒரு லேஸ் ஒர்க் அழகாக இருக்குது பார்க்க. ஓவரால் ஒரே மாதிரி பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. அண்ட் ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. இது போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு வெளியில் போகிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட இன்னொரு ட்ரெஸ். இதுவும் வந்து சாரீலேருந்து கவுனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பிளாக் கலர் சாரீ. இப்போ இது ட்ரெண்டில் இருக்குது. அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உடனே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே நான் வந்து சாரியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி சாரீ வாங்கி ஒரே மாதிரி கவுன் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேட்டர்ன் பாருங்கள். சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில் இருந்த டிசைனே அப்படி இதில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே வந்து சிம்பிளாக கொஞ்சமாக லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் வித் கோல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சம் இங்கே லேஸ் ஒர்க். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இங்கேயே கொஞ்சம் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க டு என்ஹான்ஸ் இட். கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு. அண்ட் ரோப் கொடுத்துருக்காங்க. ரோப் வித் டாசல். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன். பட் பார்க்க அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கும் இது போடும்போது.
ஸோ saree லுக் வந்து நம்ம கவுன்லேயே வந்துடும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வைன் ரெட் saree. என்னோட வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இது. இது வந்து ரொம்ப என்கிட்ட இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் saree தான். செம்ம ஹெவினா இதை தூக்கிட்டு நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த சாரியை நான் இப்போ கவுனாக கன்வெர்ட் பண்ணதால ஈஸியாக அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட முடியுது. இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது நம்ம போகிறோன்னா அந்த மாதிரி அக்கேஷன்ஸில் நம்ம இது தாராளமாக போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ல் ஒர்க் பண்ணியிருக்கு. பேர்ல் சம்கி அண்ட் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. பயங்கர ஹெவி சாரீ. இதோட பார்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னா எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சிம்பிளாக இருக்குது பேக். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பயங்கர ஹெவி ஒர்க்கால கிராண்ட் ஒர்க், அதனால் பேக் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் வந்து அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. கை ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் எல்லாமே. நீங்களும் உங்கள் சாரீஸை பீரோவில் தூங்க விடாமல் இந்த மாதிரி கவுனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். until then see you. Ta-da! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.